தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். ஆ 2 பதிவா வந்து நம்ம வந்து நார்த் இந்தியா எலக்ஷன்ஸ் 2024ல நடந்த எலக்ஷன்ஸ பத்தி பார்த்தோம். ஆ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடுவ பத்தி நம்ம கவர் பண்ணலாம். தமிழ்நாடுவ பத்தி பேசலாம். நீங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ, அதனால தான் இந்த பதிவு. ஆ ஸோ எலக்ஷன் ரிசல்ட்ஸ் அன்னைக்கு நான் சொன்ன மாரி தான் நடந்துச்சு. என்ன அப்டின்னா வந்து, நான் டிஎம்கே கம்ப்ளீட் ஸ்வீப் அப்டின்ற மாரி தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். மேபி 1 ஆர் 2 சீட்ஸ் வந்து பிஜேபி எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஸ்டார் கேண்டிடேட்ஸ் ஒருவேளை அண்ணாமலையோ, இல்லாட்டினா வந்து நயினார் நாகேந்திரன், இல்ல டிடிவி, இல்லாட்டா ஓபிஎஸ். இவங்க 4 பேருக்குள்ள யாராவது ஒருத்தங்க மேபி 1 ஆர் 2 சீட்ஸ் வின் பண்ணலாம். அ ஏன்னா வந்து நாங்க எக்ஸிட் போல்ஸ் எங்களால எடுக்க முடியல. ஸோ அதனால வந்து கரெக்ட்டா சொல்ல முடியல அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அந்த 2 சீட்டும் வராமல் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஎம்கே ஸ்வீப் ஆயிடுச்சு. ஸோ ஸ்வீப் பண்ண உடனே நெறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, "கணேஷ் பார்த்தீங்களா? டிஎம்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. எப்படி இது வந்து அப்ப வந்து இது திராவிட மண் தானே. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஎம்கே வந்து இதே தானே 2026லயும் நடக்கப் போகிறது." அப்படின்ற மாரி என்ட்ட கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னா, நிச்சயமா இது வந்து டிஎம்கே கம்ப்ளீட் ஸ்வீப்பா இருந்தாலும் டிஎம்கே வந்து ஒரு இறங்கு முகத்தில் தான் உள்ளது அப்படின்றது தான் வந்து நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் சொன்னது. அ ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு ப்ளே ஆயிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு நிஜமாவே நல்லா தெரியுது இந்த விஷயத்துல. கிட்டத்தட்ட 6% வரைக்கும் கம்மி ஆயிருக்காங்க அப்படின்றது வந்து ஏன் மத்தவங்க பார்க்கறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎம்கேவோட பெர்சன்டேஜ் வந்து 27.05. அவங்க வந்து போன வாட்டி வாங்குனத விட 6%. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2021ல அ டிஎம்கே அதிக சீட்டு வாங்குனாலுமே, டிஎம்கே, ஏடிஎம்கேல இருக்கிற பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5% தான். ஆனா இன்னைக்கு டிஎம்கே 6% வந்து அவங்களோட வேல்யூல வந்து கம்மி ஆயிருக்காங்க. ஓகேயா? ஸோ ஸோ இது வந்து டிஎம்கேக்கு ஒரு அபாய மணி தான். அ கழுத்து மேல கத்தி, இல்லாட்டா தலைக்கு மேல கத்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தலைக்கு மேல இருக்கிற கத்தி தான் இன்னைக்கு வந்து டிஎம்கே கிட்ட இருக்கு. டிஎம்கேக்கு இது வெற்றியான்னு கேட்டா, சத்தியமா கிடையாது. டிஎம்கே வந்து நிச்சயமா 2026ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம். இது ஒரு வெற்றியே கிடையாது. இது வந்து இவங்களுக்கு ஒரு அபாய மணி தான். அப்படின்றது தான் வந்து இந்த எலக்ஷன் ரிசல்ட்ஸ்ல வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா டிஎம்கேவோட அ அந்த அலையன்ஸ் வந்து அப்படியே இருந்திருக்கு. விசிகா பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் டிஎம்கே அந்த அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டா இருந்ததுனால, அவங்க வந்து அதே மாரி எய்த்தாப்ல ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாமே பிரிஞ்சதுனால, அதுவும் ஏடிஎம்கே வந்து நெறைய ஃபேக்ஷன்ஸா பிரிஞ்சதுனால, டிஎம்கே அவங்களோட ஓட்ட தக்க வச்சுக்கிட்டாங்க. அவ்வளதான். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாமே வந்து அவங்க கிட்டேருந்து வெளிய கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போய்க்கிட்டு இருக்கு. அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது டிஎம்கேக்கு ஒரு வெற்றியா கேட்டனா, கிடையாது. 100% கிடையாது. டிஎம்கே இதே நிலைமையில போனாங்கன்னா 2026ல நிச்சயமா ஆ வெற்றி பெறது வந்து மிக மிக கடினம். அப்படின்றது தான் வந்து முதல் பாயிண்ட். 2வது நம்ம வந்து பார்த்தோம்னா, ஏஐஏடிஎம்கே அவங்க வந்து எந்த ஒரு சீட்டுமே வாங்கல. ஸோ அத வந்து நான் ஏற்கனவே ஆன்டிசிபேட் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஏடிஎம்கே சீட்டு வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் இது அவங்களோட எலக்ஷனும் கிடையாது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் கிடையாது. அ அவங்களோட ஃபேக்ஷன்ஸே வந்து ஓபிஎஸ் தனியா நின்னாரு. அதுக்கப்புறம் வந்து டிடிவி தனியா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி, ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்ததுனால வந்து அவங்க வந்து பிஜேபி விட்டு வெளிய வந்துட்டாங்க. ஸோ சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் திருப்பி நமக்கு வரணும் அப்படின்ற மாரி அவங்க நெனச்சு, இந்த இந்த எலக்ஷன தனியா நின்னு இருக்காங்க. அ ஆனா வந்து சிறுபான்மையினர் ஓட்டு திருப்பி வந்திருக்கான்னு கேட்டா, மேபி அந்த மேபி 0.5% டூ 0.8% வந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. ஆக்சுவல் நம்பர்ஸ் இன்னும் இல்ல. அத வந்து பூத் வாரியா நம்ம பார்த்தா தான் தெரியும். 0.5 டூ 0.8% வரலாம் அப்படின்னு. பட் ஒரு நம்பிக்கைய மக்கள் கிட்ட குடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா 2% இன்கிரீஸ் பண்ணி ஆயிருக்காங்க.
ஸோ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிறாரு, இது எங்களோட எலக்ஷன் கிடையாது, எங்களோட எலக்ஷன் கிடையாது அப்படின்னு. மக்கள் எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா வந்து, அ ஏடிஎம்கே இனிமேல் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு வந்து பேசுறாங்க. அதுக்குமே எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஏடிஎம்கேயோட ஃபேக்ஷன் வந்து அவங்களோட கட்டமைப்புன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த கட்டமைப்பு அப்படியே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா வந்து கிட்டத்தட்ட 7 தொகுதியில வந்து டெபாசிட் போயிருக்கு. நான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென் சென்னை, கன்னியாகுமரி, புதுச்சேரி, தேனி, தூத்துக்குடி, நெல்லை, வேலூர் இந்த மாரி இடத்துல வந்து 7 இடத்துல வந்து டெபாசிட் போயிருக்கு. பட் அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. இந்த வாட்டி அவங்க வந்து பிஜேபியும் எதிர்க்கவில்லை. அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால வந்து அ அவங்களுக்கு இந்த எலக்ஷன் வந்து வெற்றியா, தோல்வியான்னு கேட்டனா, இது வந்து அவங்களுக்கு வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் ஒரு படி, 2 படி மேல வந்திருக்கிறாங்க. இத வந்து அவங்க புடிச்சுக்கிட்டு, அந்த நூல் மாரி புடிச்சுக்கிட்டு மேல வந்தாங்க அப்படின்னா, 2026ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து அவங்க எப்படி ஆக்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான். ப்ராப்பரா அவங்க வந்து அந்த கோயலேஷன ஃபார்ம் பண்ணணும். அலையன்ஸ ஃபார்ம் பண்ணணும். அப்படி அலையன்ஸ ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, 2026 அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலா தான் அமையும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. 3வது பெரிய கட்சி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஜக. இன்னைக்கு வந்து பாஜகவோட வளர்ச்சிய நம்ம பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவங்களும் ஒரு சீட்டும் ஜெயிக்கல. ஆனால் அ இதுக்கு முன்னாடி இருக்கிற எலக்ஷன்ல தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது அவங்க வந்து ஏடிஎம்கே குடுத்த 5 சீட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஆனா அவங்க கேட்ட இடத்த கூட அவங்களால வந்து தமிழிசை வாங்கி குடுக்க முடியல. அ அவங்களுக்கே அதாவது வந்து மாநில தலைவரா இருக்கும்போது அவங்களுக்கே அ அவங்க கேட்ட அந்த சென்னை தொகுதி, தென் சென்னை தொகுதிய வந்து அவங்களால வந்து பெற்றுக் கொடுக்க அவங்களுக்கே வாங்க முடியல. அவங்க கடைசியில போயிட்டு தூத்துக்குடியில போய் நின்னாங்க. அ அ கனிமொழிக்கு ஆப்போசிட்டா. அங்கேயும் தோத்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து அண்ணாமலை வந்து அவரோட லீடர்ஷிப்ப வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. 3% இருக்கிற கட்சிய வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து 11.32 கொண்டு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 300% இன்கிரீஸ். அததான் இன்னைக்கு வந்து மோடியும் வந்து ரொம்ப கௌரவமா அதாவது வந்து எல்லாருமே என்ன ஆன்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து தோத்த உடனே அண்ணாமலைய கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராலேருந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் யூபிலேருந்து யோகிய கூப்பிட்டாங்க. மோடி கூப்பிட்டம்போதே எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து, எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணது, இல்ல கூப்பிட்டு வச்சு அ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒருவேளை அண்ணாமலைய வந்து தலைவர் பதவியிலேருந்து தூக்கிடுவாங்களோ! அப்படின்ற மாரிலாம் வந்து யோசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவருக்கு பாராட்டு மழை மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை அவருக்கு வந்து ஆ அதாவது வந்து மத்திய அமைச்சர் பதவியும் குடுக்கலாமா? அப்படின்ற அளவுக்கு வந்து அவரோட அந்த ஒரு ஸ்டேச்சர் வந்து உயர்ந்திருக்கு. அந்த ஸ்டேச்சர் எப்படி உயருது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட 300% அவரு பதவியேற்று இன்னும் 2 1/2 வருஷம், 3 வருஷம் இருக்கும். இந்த ப அந்த இந்த 3 வருஷத்துல வந்து 300% இன்கிரீஸ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. இது ஒரு சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. இதுதான் வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஆ அதாவது தமிழ்நாட்டுல வந்து தாமரை மலராது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து இது ஒரு சவாலா தான் அமையப் போகுது. நான் வந்து எந்த ஒரு கட்சிக்கும் வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் இந்த குரோத்த நம்ம சொல்லி தானே ஆகணும். 300%ன்றது. இல்லையா? அந்த 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 குரோத்த வந்து அவர் காமிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 3வது பிக்கஸ்ட் கட்சியா அவங்க வந்து வளர்ந்துட்டாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. 2026ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, எதிர்க்கட்சி இல்லாட்டினா ஆளும் கட்சியா வரைக்கும் நாங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நாங்க அதிமுகவ தாண்டி போவோம் அப்படின்ற மாரியும் பேசப்படுகிறது. பட் இன்னைக்கு நெறைய பேர் அதிமுகலும் சரி, பாஜகலயும் சரி, 2 பேரும் பாஜகவும், அதிமுகவும் ஒண்ணா இருந்திருந்தன்னா, திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் குடுத்திருக்கலாம் அப்படின்ற மாரியும் பேசுறாங்க. பட் இருந்தாலும் வந்து அது காலம் தாழ்ந்த கடத்தப்பட்ட ஒரு விஷயம். அத பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வந்து 1+1 எப்பவுமே 2ன்னு சொல்றாங்க. நெறைய பேர் 3ஆவும் ஆகலாம். அது வந்து மைனஸாவும் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால வந்து நமக்கு தெரியாது. ஸோ, தெரியாத விஷயத்த நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே பாஜகவோட வளர்ச்சிய பார்க்கறதுக்கு
இன்னைக்கு என்ன சொல்றது, அவர் உழைப்புக்கு, அவரோட தைரியத்துக்கு, அவரோட என்ன சொல்ல, திமுகவை எதிர்த்து அ களமாடியதுக்கு அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதாவது வந்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட்லயே அ பிரமிக்க வைத்திருக்கிற ஒரு கட்சி என்னைய பொறுத்தவரைக்கும் அப்படின்னன்னா, அது வந்து இன்னைக்கு பாஜக தான். அதுவும் அண்ணாமலை தான். இதுல மாற்று கருத்தே கிடையாது. அவரே தோத்தாலும், பாஜகவே வந்து 0 சீட் வாங்கினாலும், இந்த வளர்ச்சிய வந்து நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 4வது சீமான். அ சீமானோட அரசியல் வந்து தமிழ் தேசியம். ஸோ தமிழ் தேசியத்துக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண ஒரு நபர். அதாவது வந்து நான் வந்து தமிழ் தேசிய எங்க அப்பா தமிழ் புரொஃபஸர்ன்றதுனால தமிழ் தேசியத்திலேயே நான் பிறந்து வளர்ந்தவன். இந்த தமிழ் தேசியம்ன்ற ஒரு ஒரு கட்டமைப்பு வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது. அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். பட் இருந்தாலும் அந்த அந்த கருத்தியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து தமிழர்களுக்கான ஒரு தனி இடம், தமிழருக்கான ஒரு கலாச்சாரம், தமிழருக்கான ஒரு பண்பாடு, தமிழருக்கான மொழி, எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கணுன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பட் இருந்தாலும் வந்து தமிழ்நாட வந்து தமிழன் தான் ஆளணும்னு சொல்றதுல எனக்கு வந்து நிச்சயமா உடன்பாடே கிடையாது. யாரெல்லாம் தமிழர்ன்னு அவரு சொல்றாரு இல்லையா? அதாவது வந்து இங்கேயே பொறந்து, வளர்ந்து 2 ஜெனரேஷனா இருக்கிறவங்க, தெலுங்கு பேசினா தெலுங்கு வந்து மொ மொழியா இருந்தன்னா, அவங்க ஆளக்கூடாதுன்னு சொல்ற கருத்தெல்லாம் வந்து எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. அதே மாதிரி அவருக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து திசை திருப்புறாரோ! அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டும் எனக்கு இருக்கு. அவரு மேல. அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்ச கொஞ்ச நேரத்துல வந்து ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்றாரு, இன்னொரு நாளைக்கு இன்னொன்னு சொல்றாரு. ஸோ அதனால வந்து அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை ம் எனக்கு வந்து பர்சனலா கிடையாது. அ அதே மாதிரி வந்து அவரு சொல்ற அந்த ஈழ அரசியலுக்கும் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஈழ அரசியல்ன்றது வந்து அது இன்னொரு கண்ட்ரியோட அரசியல். இனப்பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் நம்ம தமிழ் இனம், தமிழ்நாடுல இருக்கிற தமிழ் இனத்துக்கே நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அத முதல்ல சால்வ் பண்ணணும். ம் அ அவரோட தலைவர் பிரபாகரன்றாரு. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழ்நாட்டுல எத்தனையோ அ தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடுக்காக உழைத்த பாரதியார் இருக்கிறாரு. விடுதலை போராட்டத்துக்காக பாரதியார் இருக்கிறாரு. அ அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ பேர். அது வந்து ஒருத்தங்கள சொல்லி இன்னொருத்தங்கள சொல்ல அப்டின்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால வந்து யாரையுமே சொல்லாம நெறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள முன்னெடுத்து நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து இந்த கருத்தியல்ல டிஃபரெண்ட்டா இருந்தாலுமே, அவரோட வளர்ச்சிய நம்ம சொல்லி தான் ஆகணும் இன்னைக்கு. இல்லையா? 1%லேருந்து 3%லேருந்து 6%லேருந்து இன்னைக்கு வந்து எவ்வளோ 8.19 வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு ஒரு வெற்றி இல்லையா? எ எக்ஸலன்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆ இ இந்த ஒரு படிப்படியா அவருக்கு காட்டுற அந்த ஒரு வெற்றி வந்து யாருமே எடுத்து தனியா வச்சிற முடியாது. அந்த வெற்றிய. அ அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி ஆயிட்டாங்க. அவங்களும் விடுதலை சிறுத்தைகளும் வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி ஆயிட்டாங்க. அதுவும் 8 வருஷத்துக்குள்ள அங்கீகாரம் பெற்றுட்டாரு. அவரும் 2026ல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரா இருக்க போறாரு. அவரு வந்து திமுகவ எதிர்த்து எதிர்வினை ஆற்றுவோம், துடிப்போடு இருக்கிறோம் அப்படின்ற மாரியும் பேசியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில அவருக்கும் ஒன் வாய்ஸ் தமிழ் மூலமா நம்மளோட வாழ்த்துக்கள வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனா 2024 எலக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி நாயகர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணாமலையும், ஆ சீமானும் தான். அ அவங்களோட கட்சியும் தான். பாஜக கால் ஊனாட்டாலும், அ அதே மாரி வந்து நாம் தமிழர் கால் ஊனாவிட்டாலும், அவங்களோட வெற்றிய நம்ம வந்து புறக்கணிச்சுட்டு போக முடியாது. புறக்கணிச்சுட்டு போனாங்கன்னா, ஆ தொண்டி வெகு விரைவில அவங்கலாம் வந்து துடைக்கப்படுவார்கள் அப்படின்றது தான் வந்து இது இன்னைக்கு உணர்த்தி இருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே என்னோட கருத்து தான். அதனால வந்து இது என்னோட கருத்து, என்னோட பெர்சனல் கருத்து. இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. நெறைய பேர் பார்க்கிறதும் கிடையாது. நம்மோட சேனல்ல. பட் இருந்தாலும் வந்து அ எனக்கு தெரிஞ்சத நான் இங்க பேசுறத
எனக்கு தெரிஞ்ச அரசியல்ல எல்லார்கிட்டயும் பேசுற அரசியல, நான் என்னோட வியூவர்ஸ்க்காக எடுத்து சொல்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இல்லனாலும் பரவால்ல. என்னோட வேலைகள நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு செவ்வன செஞ்சுட்டு தான் இருப்பேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.